Hey guys, this is Somil here. Welcome to Somil Speaks. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸில் ஸ்டாக்ஸ் அண்ட் கியூ இந்த ரெண்டு கான்செப்ட் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு விஷயத்த நம்ம வந்து ப்ரோக்ராமாக சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதில் என்ன கான்செப்ட்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டு தென் நம்ம வந்து அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ரேஷன் சச்சஸ் இந்த அப்பன் பண்ணுறது பாப் பண்ணுறது ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து எப்படி பாப் பண்ணணும் அண்ட் எப்படி வந்து அதில் எலமெண்ட்டை வந்து பீக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அண்ட் இசிஎம்டி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம அதில் செய்கிறதுக்கு முன்னாடி ஸோ முதல்ல ஸ்டாக்னா என்ன கியூனா என்ன அப்படின்றது தெரிஞ்சுப்போம். ஓகே, ஸ்டாக் அப்படின்னா என்னன்னு பார்த்தோமே ஆனால் நம்ம வந்து இந்த புக்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து செல்ஃப்ல ஸ்டாக்கா அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்றத நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் கான்செப்ட்ல இருந்து அரைஸ் ஆனதான் இந்த ஸ்டாக்ன்றது. ஸோ லெட் அஸ் கன்சிடர் இப்போ நான் வந்து ஒரு 4 புக்ஸ் வச்சிருக்கேன். ஸோ இந்த ஒவ்வொரு புக்ஸுமே நான் எப்படி வந்து ஸ்டாக்கா நான் இப்போ வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணேன்னா ஒரு புக் மேல இன்னொரு புக்கை நான் வந்து அரேஞ்ச் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இப்படி தான் நான் அரேஞ்ச் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து புக் 1 மேல புக் 2 நான் வைக்கிறேன் அண்ட் புக் 2 மேல புக் 3 வைக்கிறேன் அண்ட் புக் 3 மேல அண்ட் புக் 4 வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் எல்லா புக்ஸையும் நான் வந்து ஸ்டாக்ல வந்து ஆட் பண்ண பிறகு இந்த ஸ்டாக்ஸ்ல இருந்து நான் எப்படி நான் அந்த எலமெண்ட் விச் இஸ் நதிங் பட் அந்த புக் எல்லாத்தையும் நான் எடுப்பேன்னா எதை நான் வந்து கடைசியா உள்ள வச்சனோ அதை தான் நான் வந்து வெளியே எடுப்பேன். புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஃபர்ஸ்ட் 4ன்ற புக் எடுப்பேன், அடுத்தது 3 புக் எடுப்பேன், அடுத்தது நான் 2வது புக் எடுப்பேன். ஸோ நான் இப்படிதான் ஆர்டரா அரேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் எதை வேணாலும் மேல போடலாம். ஓகேவா? ஸோ இப்போ புக் 1 மேல நான் புக் 4 வைக்கிறேன் அண்ட் புக் 4 மேல புக் 3ன்றது வைக்கிறேன், புக் 3 மேல புக் 2 வைக்கிறேன். பட் ஆனா நான் எடுக்கிறப்ப எப்படி எடுப்பேன்னா எந்த புக்கை நான் மேல வச்சனோ அதாவது அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ல எது வந்து டாப்ல இருக்கோ அந்த விஷயத்தை தான் நான் வந்து முதல்ல எடுப்பேன். ஓகேவா? இப்படி நான் ஆட் பண்றதுக்கு ஆப்ரேஷன் பேரு அப் அண்ட் அதே ஸ்டாக்கோட டாப்ல இருக்கிறத எடுக்கிற ஆப்ரேஷன் பேரு பாப். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அதே மாதிரி இப்போ 3ன்ற புக்கை நான் வந்து பாப் பண்றேன். ஓகேவா? ஸ்டாக்ல டாப்ல இருக்கனால. அடுத்தது 4ன்ற புக்கை நான் வந்து பாப் பண்றேன் ஸ்டாக்ல டாப்ல இருக்கனால. ஸோ அடுத்தது இப்போ இந்த ஸ்டாக்ல எது டாப்ல இருக்குன்னா புக் 1 மட்டும் தான் இருக்கு. ஓகே, ஸோ நான் அதையும் பாப் பண்ணிட்டேன்னா இப்போ இந்த ஸ்டாக்ல எனக்கு ஒண்ணுமே இருக்காது, எம்டியா இருக்கு. ஓகேவா? ஸோ இப்படிதான் ஸ்டாக் ஃபுல்லா ஒர்க் ஆகுது. அண்ட் அடுத்தது பார்த்தோமே ஆனால் கியூ. ஓகே, இப்போ லெட் அஸ் கன்சிடர் இப்போ எல்லாருமே வந்து கியூக்கு நம்ம எதை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்னா இப்போ தியேட்டர்ஸ் மால்ஸ் ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல வந்து நம்ம ஆர்டரா நிற்போம். ஓகேவா? இப்போ லெட் அஸ் கன்சிடர் இப்போ இவர் வந்து ஒரு பர்சன் அண்ட் இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு பீப்புள்ஸ் எல்லாமே இப்போ வந்து கியூல நிற்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த பர்சன் 1க்கு பின்னாடி பர்சன் 2 இருக்காங்க, பர்சன் 2 பின்னாடி பர்சன் 3 அண்ட் பர்சன் 3 பின்னாடி பர்சன் 4 இந்த மாதிரி ஆர்டரா லீனியர் அரேஞ்ச்மெண்ட்ல இருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பர்சன் 1க்கு முன்னாடி இந்த இடத்துல தான் இப்போ வந்து லெட் அஸ் கன்சிடர் இங்க தான் வந்து டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? டிக்கெட் கவுண்டர் இருக்கு. ஓகேவா? இங்க தான் டிக்கெட் கவுண்டர் இருக்கு. ஸோ இந்த இடத்துல எல்லா பீப்புளுமே வந்து ஆர்டரா வாங்கிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா பீப்புள் 1 வந்து டிக்கெட் வாங்குறாரு, வாங்கிட்டு அவர் கியூ விட்டு வெளியே போயிடுவாரு. ஓகேவா? அடுத்தது என்ன ஆகும்? அடுத்தது இந்த பீப்புள் 2ன்றவர் உள்ள வருவாரு டிக்கெட் வாங்குறதுக்கு. அடுத்தது பீப்புள் 3 அவருக்கு பின்னாடி நவுந்து வருவாரு. அடுத்தது பீப்புள் 4 அதாவது பர்சன் 4ன்றவர் முன்னாடி வருவாரு. ஓகேவா? அடுத்தது அந்த பர்சன் 2 அவருடைய டிக்கெட்டை வாங்கின உடனே அவர் வெளியில வருவாரு. அடுத்தது பர்சன் 3ன்றவர் வந்து திரும்ப அந்த டிக்கெட் வாங்க முன்னாடி போவாரு. அடுத்தது அவர் ஃபாலோ பண்ணிட்டு பர்சன் 4ன்றவங்க டிக்கெட் வாங்கன்னு வருவாரு. ஓகேவா? ஸோ அதன் பிறகு இந்த பர்சன் 3 ஓகேவா அவர் என்ன பண்ணுவாருன்னா டிக்கெட் வாங்கின உடனே திரும்ப இந்த பர்சன் கவுண்டர் விட்டு வெளியில வந்துருவாரு. அடுத்தது ஃபைனலா அந்த கியூல கடைசியா யார் இருக்காரோ அவர் தான் உள்ள போய் இங்க வாங்குவாரு. ஸோ ஒன்ஸ் அவரும் டிக்கெட்டை வாங்கின பிறகு அவரும் வெளியே வந்துருவாரு. ஓகே, இதுல நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஒரு விஷயத்த அதாவது லாஸ்டா கொடுத்தோமோ அந்த விஷயத்த தான் நம்ம வந்து ஃபர்ஸ்டா எடுப்போம். ஸோ அதனால நம்ம எப்பயுமே ஸ்டாக் எப்படி சொல்லுவோம்னா லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க, லிஃபோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நம்ம வந்து புக் 1 அப்படின்றது தான் இப்போ ஸ்டாக்ல ஃபர்ஸ்ட் இருக்கு. அடுத்தது அந்த புக் 1 மேல புக் 2 எடுக்கிறோம். ஸோ புக் 2 மேல புக் 4 வைக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்டாக்ல நான் எதை கடைசியா வச்சிருக்கேன்? புக் 4 வச்சிருக்கேன். ஸோ அதை தான் நான் ஃபர்ஸ்ட் எடுப்பேன். ஸோ அதை தான் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டாக்ல. ஸோ அதே மாதிரி கியூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோமே ஆனால் கியூவை எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா இதை வந்து ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன் ஷார்ட் ஃபிஃபோ அப்படின்னு சொல்லலாம். இந்த கியூல நம்ம எந்த ஒரு எலமெண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து
என்டர் ஆக விடுறோமோ அந்த எலமெண்ட்டை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வெளியில எடுப்போம். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நம்ம P1 அப்படின்ற பர்சன் ஒன் தான் இந்த எலமெண்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோம். ஸோ இப்போ லெட் அஸ் கன்சிடர் இதே நம்ம வந்து Q எடுத்துப்போம். இப்போ இந்த Q வந்து இப்போ லீனியரா இருக்கு. ஸோ இதுல நம்ம யார் ஃபர்ஸ்ட் வெளியில எடுக்கிறோம்னா P4 அப்படின்ற பர்சனை தான் ஃபர்ஸ்ட் வெளியில எடுப்போம். அதுக்கு அடுத்ததான் நம்ம யார் வெளியில எடுப்போம்னா P3 அப்படின்ற பர்சனை வெளியில எடுப்போம். அடுத்ததான் நம்ம யார் வெளியில எடுப்போம்னா P2 அப்படின்ற பர்சனை வெளியில எடுப்போம். ஃபைனலா அந்த Qல இருக்கக்கூடிய கடைசி பர்சனான P1 அப்படின்ற பர்சனை எடுப்போம். ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஸ்டாக்னா என்ன, Qனா என்ன அப்படின்றது புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். அடுத்தது ஸ்டாக் அண்ட் Q. ஸோ இது ரெண்டுத்துல இருக்கக்கூடிய ஆப்ரேஷன். ஸோ அந்த ஆப்ரேஷனுக்கு எந்த அளவுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுக்குது அப்படின்னு பார்த்தோமே ஆனால் ஸ்டாக்லயும் சரி Qலயும் சரி எல்லாமே வந்து இன் ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல வந்து ஆர்டர் ஆஃப் ஒன் டைம் காம்ப்ளெக்சிட்டி தான் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ எப்பயுமே வந்து ஃபார் ஷோர் பாப் அப்படின்ற ஆப்ரேஷன் பண்றப்போ நமக்கு வந்து ஆர்டர் ஆஃப் ஒன் டைம் காம்ப்ளெக்சிட்டி தான் எடுக்கும். அண்ட் பீக் விச் இஸ் நத்திங் பட் அந்த ஸ்டாக்ல எது டாப்ல இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி அந்த Qல எது ஃபர்ஸ்டா எலமெண்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு பீக் இதுக்கு வந்து ஆர்டர் ஆஃப் ஒன் டைம் காம்ப்ளெக்சிட்டி தான் எடுக்கும். அண்ட் ஸ்டாக் வந்து எம்டியா இருக்கா, அதாவது ஸ்டாக்ல ஏதாவது எலமெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மளுக்கு எத்தனை ஆர்டர் ஆஃப் ஒன் டைம் காம்ப்ளெக்சிட்டி தான் எடுக்கும். அதே மாதிரி பார்த்தோமே ஆனால் நமக்கு Qக்கும் வந்து ஆர்டர் ஆஃப் ஒன் டைம் காம்ப்ளெக்சிட்டி தான் எடுக்கும். ஆனா நம்ம ஏன் அப் அண்ட் அப்படின்ற ஆப்ரேஷன்லயும் சரி Q அண்ட் ஆப்ரேஷன்லயும் சரி எனக்கு ஆர்டர் ஆஃப் ஒன் தான் பட் இன் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் அப்படின்றது. ஓகேவா? இது வந்து எதனால இது மாறும்னா இது வந்து ஸ்டாட்டிக் அரே அண்ட் டைனாமிக் அரே. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை பொறுத்து மாறும். அடுத்தது புக் 2ன்ற எலமெண்ட் மேல புக் 1 அப்படின்ற எலமெண்ட் வந்து அப்பன் பண்றேன். ஸோ இந்த ஆப்ரேஷன் பேர் தான் அப்பன். ஸோ இதுக்கு வந்து ஸ்டாக் எந்த அளவுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுத்துக்கணும், ஆர்டர் ஆஃப் ஒன் டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுத்துக்கும். அண்ட் அதே மாதிரி தான் வந்து பாப் பண்றதுக்கு வந்து ஆர்டர் ஆஃப் ஒன் டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் பாப் பண்ற ஸ்டாக்ல இருந்து புக் 2 வந்து பாப் ஆயிடுச்சு அண்ட் புக் 1 பாப் ஆயிடுச்சு. இப்போ ரெண்டாவது வந்து புக் 2ன்றது பாப் ஆயிடுச்சு அண்ட் ஃபைனலா வந்து ஸ்டாக் எம்டியா மாத்துறேன். ஓகேவா? ஸோ புக் 4ன்றது பாப் ஆயிடுச்சு. ஸோ பீக் அப்படின்ற ஆப்ரேஷன் என்னன்னா லெட் அஸ் கன்சிடர் இப்போ வந்து இது ஒரு ஸ்டாக்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டாக்ல என்னென்ன எலமெண்ட் இருக்குன்னா புக் 1 அண்ட் புக் 4 இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டாக்ல பீக் என்ன இருக்குன்னா பீக்னா என்னன்னா டாப் மோஸ்ட் எலிமெண்ட். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு எந்த அளவுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டர் ஆஃப் ஒன் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ பீக் விச் இஸ் நத்திங் பட் அந்த ஸ்டாக்ல இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் எலிமெண்ட் என்ன அப்படின்றது கண்டுபிடிக்கிறது. ஸோ இதுல இந்த ஸ்டாக்கோட டாப் மோஸ்ட் எலிமெண்ட் வந்து புக் 4. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஸ்டாக் வந்து எம்டியா அப்படின்றத செக் பண்றதுக்கு இந்த ஸ்டாக்ல ஏதாவது எலிமெண்ட் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டாக்ல 2 எலிமெண்ட் இருக்கு. ஓகேவா? நம்ம வந்து எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஸ்டாக் வந்து எம்டியா இல்ல ஃபில்டா இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டாக்ல வந்து ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்கு. ஓகே, புக் 1 இருக்கு. ஸோ இப்போ இந்த புக் 1ம் இல்ல. ஓகேவா? ஸோ இப்போ சம்வாட் இப்போ இந்த ஸ்டாக் வந்து எனக்கு எம்டி ஆயிடுச்சு. இங்க எனக்கு ஸ்டாக்கே இல்ல. ஸோ தென் இட் இஸ் கால்ட் அஸ் எம்டி ஸ்டாக். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் செக் பண்றதுக்கு ஸ்டாக்குக்கும் சரி Qக்கும் சரி நமக்கு ஆர்டர் ஆஃப் ஒன் டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுத்துக்குது. ஸோ Qவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோமே ஆனால் அப் அண்ட் ஆப்ரேஷன் அப்படின்றத பார்க்க போறோம். ஓகே, இப்போ வந்து லெட் அஸ் கன்சிடர் இதுதான் வந்து Q. இதுல வந்து இப்போ நான் வந்து அப்பன் பண்ண போறேன் ஒவ்வொருத்தவங்களா. இப்போ நான் வந்து 3 பேர் மட்டும் அப்பன் பண்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸோ Qல வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க அப்பன் பண்றேன். அவர் வந்து பர்சன் 3. அடுத்தது பர்சன் 3 அடுத்தது அந்த Qல நான் வந்து யார் அப்பன் பண்றேன்னா பர்சன் 4 வந்து அப்பன் பண்றேன். ஓகே, ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா நான் வந்து பர்சன் 4 அடுத்தது பர்சன் 2 வந்து நான் இப்போ அப்பன் பண்றேன் அந்த Qல. ஓகே, புரிஞ்சுக்கணும் நான் நம்புறேன். ஓகே, இப்போ வந்து Qல நிக்கிறாங்க. P3 பர்சனுக்கு பின்னாடி P4 என்ற பர்சன் நிக்கிறாரு. P4 என்ற பர்சன் பின்னாடி P2 என்ற பர்சன் நிக்கிறாரு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த Qல இருக்கக்கூடிய ஆப்ரேஷன் எப்படி நடக்கும்னா ஃபர்ஸ்ட் P3 என்ற பர்சன் வந்து வெளியில வருவாரு. ஓகேவா? அடுத்தது P4 அப்படின்ற பர்சன் வந்து வெளியே வருவாரு. அடுத்தது P2 அப்படின்ற பர்சன் வந்து வெளியில வருவாரு. ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து உங்களுக்கு வந்து அப் அண்ட் ஆப்ரேஷன் அண்ட் பாப் ஆப்ரேஷன் ரெண்டு விஷயங்கள் நடக்கும். ஸோ அண்ட் பீக் பொறுத்த வரைக்கும் அந்த Qல வந்து யார் வந்து லெஃப்ட் மோஸ்ட்ல இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க பார்த்தோமே ஆனால் இப்போ லேட்டஸ்ட் கன்சிடர் இதே திரும்ப P3 P4 P2ன்றது ஒரு Q அசியூம் பண்ணிப்போம். இதுல வந்து P3 அப்படின்ற பர்சன் தான் வந்து லெஃப்ட் மோஸ்ட்ல இருக்காரு. ஸோ இதை வந்து பாப் பண்ணதுக்கப்புறம் இந்த Qல யாருக்கு ஃபர்ஸ்டா இருக்காங்கன்னா பீக் பண்ணி பாக்குறப்போ நமக்கு P4 பர்சன் இருப்பாரு. ஸோ இதை நம்ம வந்து பாப் பண்ண பிறகு இந்த Qல நமக்கு யார் ஃபர்ஸ்ட் இருப்பாங்கன்னு பார்த்தோமே ஆனால் P2 அப்படின்ற பர்சன் இருப்பாரு.
ஓகேவா. ஸோ அதே மாதிரி தான் ஈஸ் எம்டின்றது. ஸோ இப்போ வந்து இதை வந்து ப்ரோக்ராமை நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஸ்டாக்ல வந்து லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்றது வந்து நமக்கு தெரியும் லிஃபோ ஆப்ரேஷன்ஸ்ல தான் வந்து பெர்ஃபார்ம் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டாக் வந்து பில்ட் பண்ணுவோம், ஒரு எம்டி ஸ்டாக்கு. நம்ம நார்மலாக வந்து ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணுறது தான் இங்கே வந்து ஸ்டாக்லையும் நம்ம வந்து செய்வோம். ஓகேவா. ஸோ அந்த ஸ்டாக்ல வந்து ஓகே, இப்போ அந்த ஸ்டாக்ஸ்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நமக்கு வந்து ஒரு எம்டி ஸ்டாக் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா. ஸோ அடுத்தது அப்பன் பண்ணி பார்க்குறோம். ஓகேவா, ஆர்டர் ஆஃப் ஒன் டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுத்துக்குதுன்னு தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸ்டாக்ல வந்து நம்ம அந்த எலமெண்ட் அப்பன் பண்ணுறது எப்படின்னா நார்மல் நம்ம எப்படி வந்து பைத்தான்ல லிஸ்ட் யூஸ் பண்ணி அப்பன் பண்ணுவோம். ஸோ அதே தான் நம்ம இங்கேயும் செய்ய போகிறோம். ஸோ ஸ்டாக் டாட் அப்பண்ட் ஆஃப் 10 அண்ட் அடுத்தது வந்து ஸ்டாக் டாட் அப்பண்ட் ஆஃப் 20 அண்ட் திரும்ப அகைன் வந்து ஸ்டாக் டாட் அப்பண்ட் ஆஃப் 30. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அப்பன் பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக வந்து ஸ்டாக்கை பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, இப்போ என்னோட ஸ்டாக்ல 10, 20, 30 அப்படின்ற எலமெண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா. இப்போ இந்த 10, 20, 30 நம்ம வந்து எப்படி கன்சிடர் பண்ணிக்கணும்னா இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் போட்ட எலமெண்ட் 10 இங்க இருக்கும். ஓகேவா. அடுத்தது செகண்ட் போட்ட எலமெண்ட் வந்து 20 இது இப்படி இருக்கும். அண்ட் கடைசியாக போட்ட எலமெண்ட் வந்து 30 இப்படி இருக்கணும் ஸ்டாக்ல. ஓகேவா. ஸோ இந்த ஒரு ஆப்ரேஷன் அப்பன்ற ஒவ்வொரு ஆப்ரேஷனும் தான் இங்க வந்து நான் செய்யக்கூடிய ஆர்டர் ஆஃப் ஒன் டைம் காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடிய ஆப்ரேஷன். அடுத்தது இப்போ ஒவ்வொன்றையும் நான் வந்து பாப் பண்ணி உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்ட போறேன். ஓகேவா. ஸ்டாக் டாட் பாப் ஆஃப் ஓகே, பாப் பண்ணி அந்த எலமெண்ட் என்னன்றது ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்றேன். 13 எலமெண்ட் பாப் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஸ்டாக் வந்து நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா. ஓகே, 10 and 20 இருக்கு. ஸோ இது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நான் நம்புறேன். ஸோ அதாவது விச் மீன்ஸ் தட் ஸ்டாக்ல இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் எலிமெண்ட்டை பாப் பண்றேன் அப்படின்னா என்ன, இது டெலிட் ஆயிடுச்சு. 13 எலிமெண்ட் வந்து வெளியில போயிடுச்சு. ஓகேவா. ஸோ பாப் ஆகி இங்க பிரிண்ட் ஆயிருக்கு அந்த 13ன்றது. மீதி இருக்க ரிமைனிங் 10, 20ன்றது இங்க இருக்கு. ஓகேவா. புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓகே, ஸ்டாக் வந்து பாப் பண்ணியாச்சு. அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் 1. ஓகேவா. இதை வந்து நம்ம வந்து இங்க மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ அடுத்ததாக என்னன்னா நம்ம வந்து கேட்கணும் வாட்ஸ் ஆன் த டாப் ஆஃப் த ஸ்டாக். ஓகேவா. இதுதான் ஒன்றும் இல்லை, இது வந்து பீக் ஆப்ரேஷன் அப்படின்றது சொல்லுவோம். ஓகேவா. ஸ்டாக்கோடைய டாப்ல வந்து என்ன இருக்கு அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா. ஸோ அதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்னா நம்ம இதுல எது வந்து ஸ்டாக்கோடைய டாப், இந்த 20ன்ற எலிமெண்ட் தான். ஸோ டாப்னா என்ன, -1. ஓகேவா. நம்ம அப்படியும் சொல்லலாம், இல்லைன்னா வந்து ஸ்டாக்கோடைய லென்த்தை வச்சு நம்ம வந்து சொல்லலாம். length which is equal to len of stack அப்படின்றத கொடுத்துட்டு ஓகே ஸ்டாக்கோடைய லென்த் -1 அப்படின்னு கொடுத்து அதை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஸ்டாக்கோடைய டாப்ல அதாவது பீக்கா என்ன இருக்கு அப்படின்றது கண்டுபிடிச்சு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ 20 எலமெண்ட் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா சிம்பிளா வந்து நம்ம -1 அப்படின்னு கொடுத்தா நமக்கு ஸ்டாக்கோடைய பீக்ல என்ன இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. ஸோ அண்ட் அதுக்கு அடுத்ததாக என்ன ஆப்ரேஷன்னா ஏதாவது ஸ்டாக்ல இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் தான் அதாவது எக்ஸ்பிளைன் பண்றப்பே சொல்லியிருந்தேன். ஸ்டாக்ல ஏதாவது எலிமெண்ட் இருக்கு அப்படின்றத வந்து ஸ்டாக்ல மொத்தம் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஈஸ் எம்டியா அப்படின்றத தெரிஞ்சுக்காக இந்த ஆப்ரேஷனுக்கு. ஸோ அதாவது ஸ்டாக் வந்து எம்டியா இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. ஸோ அதுதான் வந்து ஆஸ்க் இஃப் சம்திங் இஸ் இந்த ஸ்டாக் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா இஃப் அந்த ஸ்டாக் இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, இப்போ அந்த ஸ்டாக் ஏதாவது இருந்ததுன்னா இட் இஸ் நாட் எம்டி அப்படின்றத பிரிண்ட் பண்ண போறோம். இல்ல ஸ்டாக்ல வந்து ஏதாவது இருக்கு, ஸோ இப்போ வந்து ஸ்டாக் வந்து எம்டியா இருக்கான்றதை செக் பண்றோம். ஓகேவா. இப்போ ஸ்டாக்ல வந்து எதுவுமே இல்ல அப்படின்னா இஃப் நாட் ஸ்டாக்கே இல்லைன்னா இது வந்து எம்டி. ஓகேவா. இல்ல ஸ்டாக்ல ஏதாவது இருக்கு அப்படின்னா நாட் எம்டி அப்படின்றத சொல்றேன். ஓகேவா. இப்போ என்னோட ஸ்டாக் வந்து நாட் எம்டி அப்படின்றது பிரிண்ட் ஆகுது. ஓகே, அடுத்ததாக பார்த்தோமே ஆனால் கியூஸ். ஓகேவா. இப்போ கியூ பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா. நம்ம எந்த ஒரு விஷயத்த வந்து முதல்ல கொடுக்குறோமோ அந்த விஷயத்த தான் நம்ம வந்து முதல்ல எடுப்போம். கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு கலெக்ஷன்ஸ் அப்படின்ற மாடியூல வந்து டிக்யூ அப்படின்ற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கு. சாரி, விச் இஸ் நத்திங் பட் டிக்யூ அப்படின்ற வந்து ஒரு சப் கிளாஸ் இருக்கு. ஓகேவா. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கியூ வந்து கிரியேட் பண்றோம். இங்க வந்து கியூ அப்படின்றது வந்து சிம்பிளா நான் வந்து கியூ அப்படின்ற ஒரு லெட்டர்ல வச்சுக்கிறேன். ஓகே, அதை வந்து டிக்யூ அப்படின்ட்டு
இப்படி தான் நம்ம வந்து ஒரு கியூ வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அந்த ஃபைனலாக வந்து கிரியேட் பண்ண கியூ வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்படி தான் நம்மளுடைய கியூ இருக்கும். ஓகே. ஸோ இப்போ என்னன்னா அடுத்தது வந்து நம்ம கியூவில் என்ன ஆப்ரேஷன் பண்ண போறோம்னா என் கியூ அப்படின்னு என்னன்னா அந்த கியூவில் ஒவ்வொரு எலிமெண்ட்டை ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? ஓகே. அப்போ கியூவில் நம்ம வந்து எப்படி ஆட் பண்ண போறோம்னா நம்ம நார்மலாக எப்படி லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணுறோமோ அதே மாதிரியே தான் கியூவில் வந்து அப்பெண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்பெண்ட் பண்ண போகிறோம். ஏதாவது ஒரு எலிமெண்ட் எடுத்துப்போம். லெட் இஸ் கன்சிடர் ஏ அப்படின்ற லெட்டரை வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி கியூ டாட் அப்பெண்ட் ஆஃப் பின்ற லெட்டரை அப்பெண்ட் பண்ணுறேன். அண்ட் தட் கியூ டாட் அப்பெண்ட் ஆஃப் சி அப்படின்ற லெட்டரை அப்பெண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஃபைனலாக வந்து இந்த கியூவை வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இப்படி தான் வந்து கியூவில் நம்ம வந்து ரைட் சைடில் அப்பெண்ட் பண்ணுவோம். ஓகேவா? பிகாஸ் ஏன்னா நமக்கு தெரியும் கியூவோட டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஏன்ற லெட்டர் அப்பெண்ட் பண்ணுறோம். அடுத்தது வந்து பீன்ற லெட்டர் அப்பெண்ட் பண்ண போகிறோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்னா சீன்ற லெட்டர் அப்பெண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து ரைட் மோஸ்ட் சைடில் தான் நம்ம வந்து எல்லா லெட்டர்ஸாக இருக்கட்டும் எலிமெண்ட்ஸாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் நம்ம வந்து அப்பெண்ட் செய்வோம். ஸோ அண்ட் தென் பார்த்தோமே ஆனால் நெக்ஸ்ட் வந்து ஓகே அடுத்தது டிக்யூ. ஓகேவா? டிக்யூனா என்னன்னா எலிமெண்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். எங்கன்னா லெஃப்ட் மோஸ்ட்ல இருந்தால் ரிமூவ் பண்ணுவோம். நான் தான் இந்த தியேட்டரில் வந்து டிக்கெட்ஸ் வாங்குற கியூவில் நிற்பாங்கன்னு சொன்னேன்ல. ஸோ அப்போ எல்லாரும் டிக்கெட் வாங்கிட்டாங்கன்னா லெஃப்ட்ல இருந்து தான் எல்லாருமே வந்து வெளியில் போவாங்க. ஸோ இப்போ லெட்டஸ் கன்சிடர் இங்கே ஏன்ற பர்சன் வந்து ஒன்ஸ் டிக்கெட் வாங்கின பிறகு ஏன்ற பர்சன் வந்து வெளியில் போயிடுவார். ஓகேவா? இப்போ நம்ம கியூவில் வந்து வேற யார் யார் மட்டும் இருப்பாங்கன்னா பீன்றவங்களும் சீன்றவங்களும் இருப்பாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது வந்து பீன்றவர் வந்து டிக்கெட் வாங்கின பிறகு பீன்றவரும் போயிடுவார். ஓகேவா? ஸோ அடுத்தது யார் மட்டும் கியூவில் இருப்பாங்கன்னா சீன்றவர் மட்டும் இருப்பார். ஓகேவா? அவரும் டிக்கெட் வாங்கிட்டோன்னா அவரும் கிளம்பிடுவார். ஸோ இதை தான் நம்ம வந்து இங்கே இப்போ பண்ண போகிறோம். டிக்யூ அப்படின்றதுல பொறுத்த வரைக்கும் கியூ டாட் பாப் லெஃப்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் எதுலனா ஸ்பெசிஃபிக்காக திஸ் கிளாஸ், அதாவது இந்த டிக்யூ அப்படின்ற கிளாஸ்ல மட்டும் இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால அது யூஸ் பண்றப்ப மட்டும் தான் நம்ம வந்து பாப் லெஃப்ட் அப்படின்றது யூஸ் பண்றோம். பாப் லெஃப்ட் அப்படின்னா என்னன்னா ஸோ இந்த கியூல எது லெஃப்ட் மோஸ்டா இருக்கோ அதை பாப் பண்றோம். அப்போ ஏவை பாப் பண்ணி எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் அந்த கியூவை வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ இப்போ அடுத்தது வந்து இதே மாதிரி பியும் சியும் நம்ம வந்து பாப் பண்ணா கியூ டாட் பாப் லெஃப்ட் அப்படின்றது கொடுத்தா போதும். ஓகே. திரும்ப அகைன் வந்து கியூ டாட் பாப் லெஃப்ட் அப்படின்றது கொடுத்தா எனக்கு வந்து ரெண்டு விஷயங்கள் பாப் ஆயிடும், பியும் சியும் பாப் ஆயிடும். ஓகேவா? இல்லை இதை நான் ரெண்டு விஷயத்தையும் நான் வந்து பிரிண்ட் பண்ணி காட்டணும். ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஓகே கியூ டாட் அப் அண்ட் ஆஃப் ஏபிசின்றதை கொடுத்துறேன். ஏன்னா இது எக்ஸிக்யூட் ஆனோடனே ஓகே இப்போ என்னன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு கியூ எப்படி இருக்கு பிஃபோர் பாப் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி எனக்கு கியூ எப்படி இருக்கு அண்ட் ஆஃப்டர் பாப் என்ன எலிமெண்ட் பாப் ஆனதுன்றது நடுவில் பிரிண்ட் ஆகும். ஓகே. பிஃபோர் பாப் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு அந்த கியூல வந்து ஏபிசி இப்படின்ற மூணு விஷயங்கள் இருக்கு. ஓகேவா? ஸோ அண்ட் அந்த பாப் லெஃப்ட்ன்ற ஆப்ரேஷன் பண்ண உடனே ஏன்றது வெளியில வந்துடுச்சு, பிறகு பீன்றதும் வெளியே வந்துடுச்சு. ஸோ அண்ட் ஃபைனலாக அந்த கியூல என்ன இருக்குன்னா சீன்றது மட்டும்தான் இருக்கு. ஸோ இப்படிதான் நம்ம வந்து டிக்யூ அப்படின்ற ஆப்ரேஷன் வந்து நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம் கியூல. ஓகேவா? அண்ட் தென் பீக் ஃப்ரம் த லெஃப்ட் சைட் அண்ட் பீக் ஃப்ரம் த ரைட் சைட், இந்த ரெண்டு விஷயங்களை வந்து பார்க்க போறோம். ஓகே. லெஃப்ட் மோஸ்ட் சைட்னா நமக்கே தெரியும் இந்த கியூவோடைய 0th இண்டெக்ஸ். ஓகேவா? அதுதான் வந்து பீக் ஃப்ரம் த லெஃப்ட் சைட். ஸோ இப்போ இந்த கியூவில் வந்து சி மட்டும்தான் இருக்கு. அது லெஃப்ட் மோஸ்ட் சைட்லேருந்து நம்ம பார்க்குறப்பையும் அதே தான் நமக்கு தெரியும். நம்ம தெளிவாக புரியணுன்றதுக்காக இந்த ஆப்ரேஷன் செய்யறதுக்கு முன்னாடி கியூவில் வந்து பியும் சியும் நான் வந்து அப்பன் பண்ணிடுறேன். ஓகே. பியும் ஏவும் அப்பன் பண்ணிடுறேன். ஸோ தென் அதுக்கு முன்னாடி வந்து அந்த கியூவை வந்து பிரிண்ட் பண்ணி காட்டிட்டு ஓகே. ஸோ இப்போ என்னோட கியூவில் வந்து சிபிஏ இந்த மூணு எலிமெண்ட்ஸ் இருக்கு. இதில் வந்து லெஃப்ட் மோஸ்ட் என்ன அப்படின்றத வந்து பீக் பண்ணி காட்டுறதுனால 0th இண்டெக்ஸ் யூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு லெஃப்ட் மோஸ்டா சி அப்படின்ற எலிமெண்ட் இருக்கு, அதை வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ அண்ட் அதே மாதிரி பீக் ஃப்ரம் த ரைட் சைடு அப்படின்றது இந்த ஆப்ரேஷன் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஓகே. ரைட் சைட்ல இருந்து பீக் பண்ணா கியூ டாட் கியூ ஆஃப் -1 நமக்கு தெரியும். ஸ்டாக்ல நம்ம எப்படி வந்து -1ன்றது கடைசி எலிமெண்ட் தெரிஞ்சுக்கோமோ அதே மாதிரி ரைட் சைட்ல என்ன ரைட் மோஸ்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக -1ன்றது கொடுக்கும். ஸோ இப்போ ரைட் மோஸ்ட்ல எனக்கு என்ன இருக்கு அந்த கியூல ஏன்றது இருக்கு. ஓகே. ஸோ இப்படிதான் வந்து நம்ம ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸும் வந்து பெர்ஃபார்ம் பண்றோம் ஸ்டாக்ஸ் அண்ட் கியூஸ்ல. புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். See you guys in more such videos. Until then, bye.